Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்னி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலிபிரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க கேலிபிரேஷன் வரும்போது நிறைய கஸ்டமர் வந்து கேலிபிரேஷன் பண்றதே கிடையாது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆடிசியில பண்றாங்க, பயனியர் வாங்கிக்க வச்சிருக்காங்க, மேக் அப்படிங்கிற மைக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடிசியா இருக்கட்டும், ஒரு கேலிபிரேஷன் மைக் வச்சு பண்றது 100% பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு டிஸ்டன்ஸுக்கோ ஒரு லெவலுக்கோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்க முடியுமா தவிர அக்யூரஸா அது வந்து டிஸ்டன்ஸ் அளக்குது, அக்யூரஸா வந்து டிபி லெவல மெஷர் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேனுவல் கேலிபிரேஷன் பண்ணுங்க. இந்த மேனுவல் கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியனை கூப்பிட்டு பண்ணுங்க. கஸ்டமரா இருக்கிற உங்களுக்கு அந்த மேனுவல் கேலிபிரேஷன் நிறைய பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எங்களை மாதிரி டெக்னீஷியன் வந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம், நிறைய ரூம்ஸ் பார்ப்போம், நிறைய ரிசீவர் கூட மேட்ச் பண்ணுவோம், நிறைய ஸ்பீக்கர்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்ன கிராஸ் ஓவர் வைக்கணும், அந்த ரூம்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த விதமான ஆடியோ குவாலிட்டி எடுத்துக்குது, அதுக்கு எப்படி கேலிபிரேஷன் பண்ணணும், எதை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க அக்சசரிஸுக்கு, அதாவது ஒரு அக்சசரிஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க, எனக்கு வந்து பார்த்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும், நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும், பார்த்து எடுத்துருவீங்க. அங்க நீங்க நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங்க்கு, அக்சசரிஸுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. ஸோ அக்சசரிஸ் கூட ஒரு சில பேர் கஸ்டமர் ஏத்துக்கிறாங்க. இந்த கேலிபிரேஷன் டியூனிங் வரும்போது தேவையே இல்லைங்க, நான் மைக்கை போட்டு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் பண்றீங்க. பட் நீங்க அந்த மைக்கை போட்டு பண்ணும் போது உங்களுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதே சிஸ்டத்தை ஒரு மேனுவல் கேலிபிரேஷன் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ரூமுக்கு தான் கேலிபிரேஷன் தவிர ப்ராடக்ட்டுக்கோ ரிசீவருக்கோ கிடையாது. அந்த ரூம்ல அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேலிபிரேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம சைடு பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கேலிபிரேஷன் பண்றோம். ஒன்னு மேனுவல் கேலிபிரேஷன் பண்றோம், இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா மேனுவல் சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் பண்றோம். இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேனுவல் கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபி மீட்டரை வச்சு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் ஓவர் வைக்கிறது, ஸோ அந்த ரூம்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அது மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன். இந்த சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ரூம்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி கிராஃப் எடுக்குது, அந்த கிராஃப்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அந்த கிராஃப் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த கேலிபிரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு கேலிபிரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சென்னையில சோலை அப்படிங்கிற ஒரு ஏரியால கஸ்டமர் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேலிபிரேஷன் பண்ணிருக்கிறாங்க, அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. ஸோ நம்ம டெமோ ரூமுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக் செட்டப் மட்டும் பார்த்தாரு. இது எப்படி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. இதுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் தான் பெரிய இம்பார்ட்டன் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கூட அவர் நம்பவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இதே ரூம்ல கேலிபிரேஷன் பண்ணாம ஒரு ப்ராடக்ட் காமிச்சிருந்தோம், கேலிபிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று காமிக்கும் போது அவர் நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என் வீட்டுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கஸ்டமர் வீட்டு தான் இனி நம்ம வந்திருக்கிறோம். இந்த கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுதுங்க. அவரோட ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா ரன் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ ப்ராடக்ட் வச்ச விதமா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், அந்த ரூமா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு அந்த ரூம் வந்து ரொம்ப ஈர்த்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்க அதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம கேலிபிரேஷனை வந்து நம்ம கஸ்டமருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து மேனுவல் கேலிபிரேஷன் அதிலே பண்ணுறோம். மேனுவல் ரெண்டு டைப்ல பண்ணுறோம், ஒன்று பேசிக், ஒன்று ப்ரீமியம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலியமா அவங்களுக்கு கேலிபிரேஷன் பண்ணி அக்யூரசி லெவல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஸோ அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி தான் கஸ்டமர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம வீடியோஸும் பார்த்துட்டு கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. இந்த கஸ்டமருக்கு இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா சோனி ப்ரொஜெக்டரை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாத்துட்டீங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட் பண்ணாம எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மள கஸ்டமரை கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் கேலிபிரேஷன் டியூனிங் அது இம்பார்ட்டன்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் கேலிபிரேஷன் டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டுக்குள்ள உள்ள போடணுன்னே அந்த ரூமை பார்த்துட்டுனா என்னை ரொம்ப இம்ப்ரெஷன் பண்ணிச்சு. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி செட்டப் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் சொல்லும் போது நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்லை. ஸோ ப்ராடக்ட் நிறைய செலவு பண்றாங்களே தவிர ரூம்ஸுக்கோ அக்வாஸ்டிக்கோ நிறைய செலவு பண்றது இல்லை. பட் இந்த கஸ்டமர் வீட்டில் உள்ள போகும்போது என்னுடைய அந்த ஒரு மனநிலை டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ கஸ்டமரே ஓனா இந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணி அவர் டிசைன் பண்ணி பக்காவா பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் ரூம்ஸ் வந்து பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பார்த்து ரொம்ப அக்யூரஸா பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இந்த ரூமோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க.
ஸோ கஸ்டமர் யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யமஹாவில் 3080 அப்படிங்கிற அவண்டேஜ் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். நல்ல பவர்ஃபுல்லான ஏவி ரிசீவருங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயரை பொறுத்த வரைக்கும் 2 யூஸ் பண்ணுறாரு. ஒன்று ஜிட்டு மீடியா பிளேயரு, இன்னொன்று ஆப்பிள் டிவி பாக்ஸ் 4K யூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த சோனி ப்ரொஜெக்டருங்க. இது வந்து 4Kல சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் தான். ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டி, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லாவே கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம டெனான், ஆப்டமா இந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்னன்னு போகும்போது தான் சோனி ஜேவிசி இந்த கேட்டகரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்குவாங்க. எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிசீவர் தான் இதை நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எதுவுமே தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனை பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் போர்ட்ரேட் ஸ்க்ரீன், டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். அதுக்கு பேக் சைடு தான் ஸ்க்ரீனை வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு தேட்டரில் போனால் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, பேக் சைடில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கும். ஸோ அது ஒரு ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு டோரு போட்டு ரொம்ப சூப்பராக அவங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாருங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் அவங்க வாங்கி, ஸோ அதுக்கப்புறம் கேபினட் பார்த்துட்டிங்கன்னா கிராஃப்டல் அப்படிங்கிற ஒரு பேனரில் அவங்கள்ட்ட கேபினட் டிசைன் பண்ணி, ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் அவங்க உள்ள இன்சர்ட் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல வெயிட்டேஜில் இருந்தது. பர்ஃபார்மன்ஸும் சரி, கேபினட்டும் சரி, ஒரு சூப்பரான குவாலிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 8 இன்ச்சஸ் டிரைவர்ஸும் 6.5 இன்ச் மிட் ரேஞ்சும் டியூட்டர்ஸும் மேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர்ஸும் 2-வே கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த டவர், சென்ட்ரு, சப்வூஃபர் இது மூணுமே ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு பொசிஷன் பண்ணி அந்த ரூம்லையுமே அக்வாஸ்டிக் பேனல்லாம் டிசைன் பண்ணி, ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் வச்சுருந்தாரு. நான் வியந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரூமை தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருந்தா அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி, ஸோ டோட்டலாக ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் எல்லாமே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அடுத்த நம்ம ஒரு பட்ஜெட்டில் இது ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ்மெண்ட், சென்டர் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் நம்ம மாற்றுறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சஜஷன் கொடுத்துருந்தோம். சப்வூஃபரும் பார்த்துட்டிங்கன்னா இவங்க தனியாக ஒரு மோனோ பிளாக் மாதிரி தனியாக ஒரு ஆம்பை ஒன்று டிசைன் பண்ணி, ஸோ அதில் தான் வந்து சப்வூஃபர் ப்ரீஅவுட் செக்ஷனை எடுத்து தனியாக சப்வூஃபரும் ஆம்பும் தனியாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரூமோட அந்த பக்கம் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸோட உங்களுக்கு அந்த வேவ், அதாவது சவுண்ட் குவாலிட்டிலாம் போகணுங்கிறதுக்காக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேடோ தான் தெரியும். பட் இங்கேருந்து லைட்டை போட்டு பார்க்கும்போது அந்த ரூம்ஸ் தெரியும். இந்த ஸ்க்ரீன்லையுமே பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் போர்ட்ரேட் ஸ்க்ரீனுங்கிறதுனால சவுண்டு வந்து நல்லாவே ஸ்பீக்கருக்கு அவுட் சைடை பார்க்கும்போது நல்லாவே கேட்கும். ஸோ அடுத்தது ஃபால் சீலிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் நார்மல் ஃபால் சீலிங் போடாமல் அக்வாஸ்டிக், அதாவது இந்த ஒரு 2x2 கிரிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்வாஸ்டிக் கிரிட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டுமே வந்து லே பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க. கலர் டோனும் அதுக்கேற்ற மாதிரி பிளாக் வித் ஒயிட் டிசைன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருந்தாரு. ஸோ ஓவராலாக ஒரு தேட்டரில் உட்காந்தா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸுமே எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸோ சேம் கிராஃப்டரில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாக்ஸ் செஞ்சுட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2-3 கண்ட்ரிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி பாக்ஸை மட்டும் இங்கே கேபினட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. சரௌண்டு பேக்கு, சரௌண்டு லெஃப்ட் சைடு இந்த ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது இல்லாமல் அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா சீலிங்கில் கட் பண்ணி, ஸோ அதுக்கு ஒரு கேபினட் பண்ணி போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கேபினட் நிறைய பேர் போடுறதில்லை. பட் இங்கே வந்து கேபினட் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 9.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Guys, we got company! Autobots, protect the king! ஸோ இந்த கஸ்டமர் நம்ம ஆஃப்டர் கேலிபிரேஷன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேலிபிரேஷன் பார்த்தது இல்லைங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க.
ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜ் சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரூமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கேலிபிரேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது ஸோ நிறையவே பக்கவா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு இவர் வந்து இதை மேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீட்டில் கேலிபிரேஷன் ட்யூனிங் பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேலிபிரேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். ப்ராடக்ட்டை தாண்டி கேலிபிரேஷன் ட்யூனிங் பக்கா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கேற்ற ஆடியோ சோர்ஸ் உங்களால் கேட்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கேலிபிரேஷன் ட்யூனிங் எதனா தேவைப்படுதுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டெக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய்.